மல்லி தன்னோட பிரெக்னன்சியை இப்போதைக்கு வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதால தான் தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையாக கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வெண்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிரும். நிச்சயமாக விஜய் மல்லி 3 பேருமே ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ வரைக்குமே விஜய் மல்லியை மன்னிக்கிற மாதிரி தெரியலை. மல்லிக்கிட்டையுமே முகம் கொடுத்து சரியாக பேசுறது இல்லை. சரி வெண்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் விஜயோட கோபம் எல்லாம் பனி போல கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ வரைக்குமே மல்லி மேலே அந்த கோபத்தில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. விஜய் கொஞ்சம் ஓவராக போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன் இவ்வளோ ஓவரா பில்டப் பண்ணுறாங்க? தன்னோட மனைவி தானே, சரி ஏதோ தொலைச்சிட்டாங்க, திரும்ப வெண்பாவை மீட்டும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சமாதானமாக போனாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு ஹாப்பியான வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா ராஜியுமே வீட்டில் கண் கொத்தி பாம்பா அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எப்படியாவது விஜய்க்கும் மல்லிக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கு ஏன் விஜய் இடம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. ஏன்னா விஜய்க்குமே நல்லாவே தெரியும் வெண்பா அவங்களோட சொந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாலுமே மல்லி இப்போ வரைக்குமே தன்னோட பொண்ணை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தன்னோட வாழ்க்கையை கூட அவங்க மறந்துட்டாங்க, வெண்பாவுக்காக தான் வாழ்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே விஜய்க்கு தெரியும். அப்படின்னு சொன்னாலுமே அதை ஏன் கொஞ்சம் கூட விஜய் யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்குமே ரசிகர்களோட கேள்வியாகவும் இருந்துட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் இப்போ வரைக்குமே மல்லியை தன்னோட சொந்த மனைவியாவோ வெண்பாவுக்கு அம்மாவோ அவங்க பார்க்குறாங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஒரு கேர்டேக்கர் ரேஞ்சில் தான் இப்போ வரைக்குமே மல்லியை வச்சுருக்கிறாங்க. அதனால தான் மல்லியை அவங்களால மன்னிக்க முடியலை. ஆனால் மல்லி எவ்வளவோ மன்னிப்பு கேட்டு பார்க்குறாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையுமே பண்ணி பார்க்குறாங்க. அப்படின்னு சொன்னாலுமே விஜயோட மனசு இறங்குறதா இல்லை. அது போல தான் இப்போ மல்லியோட வாழ்க்கையிலுமே அடுத்த புயல் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெண்பாவுக்கு திரும்பவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறதால அவங்க கடத்தப்பட்ட அந்த சூழ்நிலையில் இருந்து அவங்க இன்னும் வெளியில் வரல அப்படிங்கிறதால அவங்களுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. அதனால் திரும்பவுமே இப்போ வெண்பாவுக்கு ஃபிட்ஸ் வந்துடுது அப்படிங்கிறதால மல்லி மேலே தான் விஜய் கோபத்தை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ மல்லி என்ன செய்ய போகிறாங்க, இந்த பிரச்சனையில் இருந்து அவங்க எப்படி தப்பிக்க போகிறாங்க, தன்னோட வயிற்றில் குழந்தை வளருது அப்படிங்கிறத விஜய் கிட்ட எப்போ வெளிப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளோட ஸ்டோரியை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் மல்லி இந்த வாழ்க்கைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு போனால் நல்லா தான் இருக்கும். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.